ஆரம்பித்த 52 ஆண்டுகளில் 31 ஆண்டுகள் ஆட்சி செய்த இயக்கத்தை எப்படி ஒரு பொருட்டாக எடுக்காமல் இருக்க முடியும்? இங்கே அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கிற எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணம் இவரை போல் நாம் இருக்க வேண்டும் சொல்கிறது எல்லாமே இங்கே பொன்முளச்செம்மல் புரட்சி தலைவர் தான் மேற்கோள் எடுத்து காட்டுவாங்க. யாரும் நாங்கள் கருணாநிதி போன்ற ஆட்சியோ நான் கருணாநிதி மாதிரி இருக்கணுமோ இது வரைக்கும் எந்த அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கணும்னு சொன்ன வரலாறும் கிடையாது. இப்போது இயக்கத்தை ஆரம்பித்த அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவரோட பயணம் இப்போ துவங்கி இருக்கு. அப்போ திமுக ஆளுங்கட்சி அவர்களுடைய எதிர்மறை அப்படிங்கும்போது அவர்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது மக்களோட பார்வைக்கு புலப்படும். ஸோ அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள். அந்த நிலைப்பாடுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதேமாதிரி தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட வகை வாக்கு வங்கியில் இருக்கும். மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கு இங்கே ஒரு வாக்கு வங்கி இருக்குது. பாஜக எதிர்ப்புன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அது திமுக அறுவடை பண்ண முயற்சி பண்ணுது. அதுலேருந்து ஒரு பங்கெடுக்க அவர் கரெக்டாக காய் நிறுத்துறாரு. கடவுள் மறுப்புக்குன்னு ஒரு ரொம்ப கணிசமான வாக்கு வங்கி ஒன்று இருக்குது. கடவுள் ஆதரவுன்னு இல்லாமல் கடவுள் மறுப்புக்குன்னு அந்த மாதிரி பெரியார் எதிர்ப்புக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. இது மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வாக்கு வங்கிகளை கூட மிஸ் பண்ணாமல் அவர் அவருடைய முதல் துவக்கமாக அந்த புள்ளிகளெல்லாம் இணைக்க ட்ரை பண்ணி அவரோட கொள்கையை கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு. இது ஒரு நல்ல முயற்சி தான், அதுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களின் பேச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி அமைந்தால் 2011 ஏற்பட்ட வரலாறு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படைக்கும். குறிப்பாக திமுக எதிர்கட்சிங்கிற தகுதியும் அந்தஸ்து இலக்குன்னு தமிழகத்தினுடைய மக்களுடைய பேச்சு பொருளாக இருக்கு. ஒரு முறையும் விஜய் அவர்கள் அவர்களுடைய நிலைப்பாடு திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்னு நிலைநிறுத்தும் பொழுது மக்களின் எண்ண ஓட்டங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்க நினைக்கிறது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நகர்வு அப்படிங்கிறது தான் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரைக்கும் எங்கள் கழக பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி கூட்டணிக்கு இன்னும் கால அவகாசங்கள் இருக்குது, நேரங்கள் இருக்குது. இன்னொரு 6 மாதம் 8 மாதம் டைம் இருக்குது. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கால சூழல் அமையும் பொழுது அனைவரும் எதிர்பார்த்தபடி ஒரு மிகப்பெரிய வலிமையான கூட்டணி அமையும்னு எங்கள் பொதுச்செயலாளர் உறுதியை அளித்திருப்பது எங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதை நாங்கள் நம்புகிறோம், மக்களும் நம்புகிறார்கள். பாஜகவுக்கு வாக்கு வங்கியில் எதிர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்காங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவும் தொடங்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் செக்மேட் அப்படிம்பாங்க. செஸ் விளையாடும்போது செக்மேட், எங்கேயுமே நகர முடியாமல் இருக்க அந்த செக்மேட். அது மாதிரி எடப்பாடியோட டெல்லி பயணம் என்பது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் வச்ச செக்மேட். அதாவது மத்தியில் ஆளுகின்ற அரசு பாஜக தனி பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கலை. நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுவோட ஆதரவுடன் அந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபுடும் அந்தர் பெல்ட்டி அடித்தா ஒரு பேக்கப்பாக ஒரு ஆட்சி ஒரு நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அது திமுக தான் இருக்குது. ஸோ திமுக அதோட எதிர்பார்ப்பில் இருக்குது. இதைத்தான் நாங்கள் ரகசிய கூட்டணின்னு குற்றம் சுமத்திட்டே வரோம். கருப்பு பலூன் பறக்க விட்டவர் இப்போ வெள்ளை பலூன் பறக்க விடுறாரு அப்படிங்கிற இந்த ரகசிய கூட்டணி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு எடப்பாடியார் இங்கே ஒரு நரேட்டிவ் ரொம்ப ட்ரை பண்ணாங்க திமுக. தமிழக உரிமையின் பாதுகாவலர்கள் திமுக தான், நாங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிற அவங்க பேச்சு பொருளாக மட்டும்தான் இருக்குது. ஆனால் மேகதாதுக்கு எந்த குரலும் கொடுக்கல. ஒரு கையெழுத்தில் நீட்டு போயிடும் சொல்லி நீட்டை பற்றி ஒன்றும் பண்ண முடியல. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் குறித்த புரிதலும் இவர்கள் போட்டுக்கின்ற தீர்மானம் அனைத்து கட்சி கூட்டத்தில் போட தீர்மானம் ஏற்புடையதாக இருக்குமா, அதுக்கு வலு இருக்கான்னு அது தெரியல. ஏன்னா அதிமுக கொடுத்த ஆலோசனையை தீர்மானத்தில் வேணும்னே நிராகரித்து விட்டுருக்குறாங்க. இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் நடக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய அவலங்கள் இது மட்டும் இல்லாமல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, 1000 கோடிகளோட ஊழல், இதெல்லாம் நடவடிக்கை எடுங்க, நேராக போய் பாஜக போய் நீங்கள் மத்திய அரசு தலையிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்போது திமுகவை பேக்கப் பிளானாக வச்சிருக்கிற பாஜக இதுமாதிரி நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இரண்டாவது, இங்கே நாங்கள் தான் மக்களின் தமிழக உரிமை பாதுகாவலருங்கிறது அந்த பிம்பம் உடையது இல்லை. அதுக்கு ஒரு சம்மட்டி அடி கொடுக்குற மாதிரி எடப்பாடி இறங்கி போயிருக்காரு. இப்போ இது பாஜக திமுகவுக்கு கரெக்டாக செக்மேட் வச்சிருக்காரு. இங்கே வச்சுக்கிற குற்றச்சாட்டு அது பொய்யாக்கியிருக்காரு. அங்கே அவர்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடிய தர்ம சங்கடத்தையும் அவருக்கு ஏற்படுத்தி இருக்கிறாரு. எம்பி சப்போர்ட் வேணுமா, நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கலன்னா நம்ம வச்ச கள்ள உறவு கள்ள கூட்டணிங்கிறது வெளிப்படும். அதனால அங்கே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசியல் நகர்வு எப்படி இருக்குன்னு. ஆனால் இதை கூட்டணியோட பொருத்தி பேச்சு பொருளாக மாற்றுவதுங்கிறது எடப்பாடியார் எடுத்த இந்த செக்மேட் மூவ் மக்கள் மத்தியில் போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப குறியோடு இருக்காங்க. அதுக்காக இந்த கூட்டணி அப்படிங்கிற மசாலா வரைச்சு அப்படி ஓடிட்டு இருக்கு.